நீண்ட வரிசை யுகத்தை முடிவு கொண்டு வர ஆரம்பிக்கப்பட்டு கடவுச்சீட்டு வழங்கும் 24 மணி நேர சேவை நிறைவுக்கு வருகிறது. அடுத்த மாதம் முதல் வலிமையான சேவைகள் நடத்த எதிர்பார்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் 24 மணி நேரமும் முன்னெடுக்கப்படவிருந்த கடவுச்சீட்டு வழங்கும் சேவை அடுத்த மாதம் முதல் இயல்பு நிலைக்கு திரும்புவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதால் தேங்கி கிடந்த கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் சேவை நிறுத்தப்படுவதாக தெரிவித்தார். நீடிக்கப்பட்ட சேவை கடவுச்சீட்டுகளை வளங்களை சீராக்க உதவியோடு நீண்ட வரிசைகள் மற்றும் தாமதங்களை குறைக்க பெரிதும் உதவியதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். 24 மணி நேர சேவை நிலுவையில் இருந்த கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணிகளை சீராக்கியுள்ளதோடு தற்போது திணைக்களத்தின் நடவடிக்கைகள் இயல்நிலைக்கு திரும்புவதை அவதானிக்கூடியதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 24 மணி நேர சேவை நிறைவு வந்து இப்போது வழமையான முறைப்படி இந்த சேவைகளை முன்னெடுப்பதற்கான நிலைமை காணப்படுகிறது.